ஏ மாலா, என்னம்மா காலையிலே வாசல்ல உன் மருமகளை ஏலம் போட்டுட்டு இருக்கா? இந்த டிராயர்ல என் பேங்க் பாஸ்புக் வச்சிருந்தேன் பத்துக்க, அதை காணல. உங்க மைனிக்கு தான் தெரியாது எங்க இருக்குன்னு, அதான் அவளை தேடிட்டு இருக்கேன். ஆமா, அவிய எங்க போயிருக்க போறவ? இந்தா இந்த வளர் வீட்டுல தான் வந்து ஏதாவது வேண்டாத வெட்டி கதையில பேசிட்டு இருப்பாவ. ஏம்டி, உனக்கு அவளை குறை சொல்லலன்னா தூக்கமே வராதோ? பார்த்தா பார்த்தேன்னு சொல்லு, பார்க்கலன்னா பார்க்கலன்னு சொல்லு. அதை விட்டுட்டு சும்மா என்னத்தையாவது பேசிட்டு இருக்காத. ஏத்தே கூப்பிட்டே? ஆமா மாலா, என் பேங்க் பாஸ்புக்கை அந்த டிராயர்ல வச்சிருந்தேனே, பாத்தியா மாலா? நானும் எல்லா இடமும் தேடி பார்த்துட்டேன், ஒரு இடமும் காணல. ஏத்தே, அதை நான் தான் பத்திரமா பீரோல எடுத்து வச்சிருக்கேன். இப்போ உடனே வேணுமாத்தே? எடுத்துட்டா வந்து? இல்ல இல்ல, இப்போ ஒன்றும் அவசரம் இல்ல, நாளைக்கு தான் பேங்குக்கு போனோம். அதான் இப்பவுமே எடுத்து வச்சிடலாமேன்னு பார்த்தேன், காணல. அதான் உனக்கு கூப்பிட்டேன். சரி தே. என்ன மைனி, பொருளி கதையெல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களா? ஏன் சோதி, பக்கத்து வீட்டுக்கு போனாலே பொருளி கதை தான் பேச போறவன் அர்த்தமா? சும்மா தேவையில்லாம ஏதாவது பேசாதானே? வீட்ல யாரு? என்னப்போ என்ன வேணும்? கேபிள் ரூபா பிரிக்க வந்திருக்கேங்கோ, இந்த மாசத்துக்கு ரூபா கொண்டாங்க. ஆமா, முன்ன பின்ன நான் ஒன்றும் பார்த்ததே இல்லையா? இதுக்கு முன்ன வேற ஒரு பையன் தானே ரூபா வாங்க வருவான், அவன் எங்க போனா? அந்த பையன் வேலையை விட்டுட்டு போயிட்டாங்கோ. நான் இந்த மாசம் தான் புதுசாக சேர்ந்துருக்கேன். ஆமாம், மாதம் ஒருத்தையும் புதுசாக வேலைக்கு சேர்ந்துருங்க. வேற எங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன் உங்கள் முதலாளி சம்பளம்லாம் ஒழுங்காக தரமாட்டானோ? எங்கிட்ட மட்டும் மாதம் கரெக்டாக ரூபாயை வாங்கியாமல? தெரியலக்கோ, நான் இன்னும் ஒரு மாதம் சம்பளம் கூட வாங்கலை. வாங்கினா தானே தெரியும். சரி சரி, எவ்வளோ ரூபான்னு சொல்லு. வழக்கமாக எவ்வளோக்கோ கொடுப்பிய, அதை தாங்க. என்ன நீ ரூபா பிரிக்க வந்திருக்கேன்னு சொல்லியா? எவ்வளோ ரூபான்னு கூட உனக்கு தெரியாதா? நான் பாட்டுக்கு 200 தந்தாலும் பேசாமல் வாங்கிட்டு போயிடுவா போல. நல்ல ஆள் வச்சிருக்கான் உங்கள் முதலாளி. எனக்கு என்னமோ உன் மேலே சந்தேகமாக இருக்குது. நீ நிஜமாவே கேபிள் ரூபா பிரிக்க வந்திருக்கியா இல்லை எங்களெல்லாம் ஏமாற்ற வந்திருக்கியா? ஏன் வளரு, ரூபா பிரிக்க வந்த பையன் இப்படி மிரட்டிட்டு இருக்கா? பாவம், அவனே இன்னைக்கு தான் வேலைக்கு சேர்ந்திருக்கான். வேலைக்கு சேர்ந்து முத நாளே பார்த்து பயந்து ஓடிடாம. ஏக்கோ 250 ரூபா போங்க, போய் எடுத்துட்டு வாங்க. சும்மா என்னத்தையாவது பேசி நேரத்தை போக்கிட்டு இருக்காங்க. எனக்கு நேரம் ஆகுது, எல்லா வீட்டுக்கும் போவாண்டாமா? இதனை கேட்ட உடனே சொல்லியிருக்கணும், இவ்வளோ நேரம் கழிச்சு சொன்னா. சரி இரு, 250 ரூபா தானே, போய் எடுத்துட்டு வரேன். தம்பி, என்னக்கோ? நானும் போன மாசம் ரூபாய் எனக்கு கொடுக்கல, ஏன்டே வாங்கிட்டு போயிடுறியா? சரிக்கோ தாங்க, அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். ஏத்தே, உள்ள போய் பைசா எடுத்துட்டு வரேன், பாத்துக்கிடுங்க. சரி மாலா. இந்தா இதில் 250 ரூபா இருக்கு, எண்ணி பார்த்துக்க. சரிக்கோ. இந்தாப்பா, இதுல 250 ரூபா இருக்கு, சரியா இருக்கான்னு பாத்துக்க. சரிக்கோ, அடுத்த மாசம் வரேன். பார்க்க நல்ல பையனா தான் தெரியும், பாத்தீங்களா? யாருக்கு தெரியும் வந்தவன் நிஜமாவே கேபிள் ரூபா பிரிக்கவனா இல்லைன்னா ஃப்ராட் போயலான்னு? ஏன் சோதி, நீ யாரையுமே நல்லவியானு நம்ப மாட்டியோ? எப்பவும் எல்லாரையும் சந்தேக கொண்டோடையே தான் பாக்கா. அது வேற ஒன்றும் இல்லைக்கோ, எல்லாரும் நம்மளை போலயே இருப்பாவன்னு நினைச்சிருப்பா. நான் ஒன்றும் உங்ககிட்ட பேசல, சரியா? எங்க மைனிட்டு தானே பேசிட்டு இருக்கேன். உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்க, சரியா? எப்பப்பா, இந்த காலம் யாரைத்தான் நம்ப முடியுது? ஏமாத்ததுக்கு என்ன மாதிரி வழியெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கானுவ. என்னங்காச்சு, ஏன் இப்படி புலம்பிட்டே வரியா? என்னன்னே, காலையிலே பயங்கரமா யார்த்தையே ஏமாத்திட்டு வந்துட்டிய போல. இன்னைக்கு குவாட்டரும் போச்சா? மாலாக்கவே பாவம் 200 ரூபா தான் தந்திருப்பாவ, அதையும் காலங்காத்தலையும் எவன்ட்டையும் ஏமாந்துட்டு வந்துட்டிய போல. இது என்ன உனக்கு? நானும் கொஞ்ச நேரமா உன்னை பார்த்துட்டே தான் இருக்கேன். வாய் ரொம்ப நீளுவு உனக்கு. அது என் புள்ள, பார்த்து பேசுன. ஐயோ மன்னிச்சிருங்க பாட்டி, இனிமே அப்படி பேச மாட்டேன். ஏம்மா, பனைமரம் மாதிரி வளர்ந்தா மட்டும் போதாது, மண்டையில கொஞ்சமாவது அறிவு வேணும். ஏமாந்தது நான் இல்லை, இந்த ஊர் பொம்பளையில தான். என்னது ஊர் பொம்பளையிலா? என்னன்னு சொல்றிய? ஆமாங்க, யார் ஏமாந்தா? கொஞ்சம் தெளிவா தான் சொல்லுங்களா. குளுகரவி ஏதோ ரூபாயில ஏமாத்திட்டு ஓட்டாவளோ? ஐயோ, நான் வேற ஒரு 50,000 ரூபாய் குழுவுல கட்டி வச்சிருந்தேனே. ஐயோ ஆமா, நானும் கட்டி வச்சிருந்தேன். யாருன்னு ஏமாத்திட்டு போனா சொல்லுங்க நினைச்சிக்கிறோம். ஏமா, கொஞ்ச நேரம் 2 பேரும் வாய முடியல. என்னங்க நடந்துச்சு? சீக்கிரம் சொல்லி தான் தொலைங்களா. ஏட்டி, காலையிலே எவனோ ஒரு ஃப்ராடு பைய வீடு வீடா போய் கேபிள் ரூபா பிரிக்கேன்னு சொல்லிட்டு எல்லா வீட்லயும் ரூபாயை வாங்கிட்டு ஏமாத்திட்டு போயிருக்கான். அவன் ஒரு ஃப்ராடு பையன்னு தெரியாம எல்லாவளும் ரூபாய் எடுத்து அவன் வாயில போட்டு அனுப்பி விட்டுருக்காள்வ. என்னது ஃப்ராடு பையலா? ஆமாங்க, இப்ப கொஞ்சம் முன்ன கூட ஒரு ஜிலேபி கலர்ல சட்டை போட்டானே, அவனையா சொல்றியே? ஆமாட்டி, அவனே தான். ஏன் இங்கே வந்தானோ? என்ன? ஆமாண்ணே, இப்பதானே வந்து எங்கிட்டையும் 250 ரூபா வாங்கிட்டு போறான். என்னங்க சொல்றிய? நானும் அவன் ஃப்ராடுன்னு தெரியாம 250 ரூபாயை கொடுத்து விட்டுட்டேங்க. அவன் என்கிட்ட கேட்க கூட இல்ல, நானாவே போய் கொடுத்துட்டேன். ஐயோ கடவுளே, என்ன போல ஒரு பைத்தியம் உண்டா? அட கூமுட்ட, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காட்டி? ஏனே, எனக்கு கூட முதல்ல சந்தேகமாக தான் இருந்து புது பையனா இருக்கானான்ட்டு. அவன் தான் புதுசாக வேலைக்கு தந்திருக்கேன்னு சொன்னான்.
நானும் முதல்ல நம்பல. அப்புறம் மாலாக்க சொன்னது கேட்டுதானே தெரியாம கொடுத்துட்டேன். ஆமாங்க, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். சை, என் புத்திய செருப்பால அடிக்கணும். சை, பைத்தியம் பைத்தியம், என்ன போல பைத்தியம் உலகத்துல உண்டா? சொன்னா யாரு கேக்கா? இதுக்கு தான் கண்டவனெல்லாம் நம்ப கூடாதுன்னு சொன்னேன். பெரிய ஆள் மாதிரி என்கிட்டயே வியாக்கியானம் பேசுனீங்க. இப்ப போச்சா மொத்த ரூபாயும்? என்னே, அவனை இனி பிடிக்க முடியாதா? அவன் இப்ப எந்த லாரியை பிடிச்சு எந்த திசை பக்கம் போனானோ அவனை தான் இனி போய் பிடிக்காம போய் போவாங்க. போச்சு, ஒரு ₹250 போச்சு. சரி, 250 ரூபா தான் போச்சு. நீங்களாவது இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியாவது நாங்க கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிடுவோம்ல. நாளைக்கு வேலண்டைன்ஸ் டேக்கு இந்த கார்டை மல்லிக்கிட்ட கொடுத்து எப்படியாவது லவ்வை ப்ரப்போஸ் பண்ணிடணும். என்ன நடந்தாலும் சரி, என் மனசில் இருக்க எல்லாத்தையும் மல்லிகிட்ட சொல்லிடணும். ஆதி, இவனா? இவன் எதுக்கு இந்த நேரத்தில் வந்திருக்கான்? ஆதி, இல்லை இருக்கியா? கதவை திறந்து தமிழ இருக்கு, உள்ளவா. எவ்வளோ நேரமாக கூப்பிட்டு இருக்கேன்ல, காதில் என்ன பஞ்சா வச்சுட்டு இருக்கா? உள்ள பாத்ரூமில் இருந்தோம்ல, கூப்பிட்டது கேட்கல. ஆமாம், பின்னாடி கையில் என்னது? அது ஒன்றும் இல்லையா? சும்மா நடிக்காத. நாளைக்கு வேலண்டைன்ஸ் டேக்கு மல்லிகிட்ட ப்ரப்போஸ் பண்ணைக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி வச்சிருப்பா. என்ன பார்த்த உடனே பின்னாடி ஒளிச்சு வச்சிருக்கா, அப்படி தானே? அடப்பாவி, எல்லாத்தையும் கிட்டே இருந்து பார்த்த மாதிரி இப்படி புட்டு வைக்கா? இத்தனை வருஷமா அவன் கூடயே இருந்து குப்பை கொட்டிட்டு இருக்கேன். இது கூட தெரியாத உன்னை பற்றி எனக்கு? ஆமாம், என்ன கிஃப்டில்? ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு க்ரீட்டிங் கார்டு. வாவ், சூப்பராக இருக்குல்ல. அலைப்பாயுத மாதவன் அளவுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுவா போலையே. சிப்போல. ஆமாம், இதை பார்த்து மல்லி ஒன்றும் உன் மூஞ்சில் காரிகிரி துப்பிட மாட்டாளே. அட நாசமா போகிற பிக்காளி பையில, இப்படியெல்லாம் அபசகுணமாக பேசுவா? அதனால நடக்க போகுது. வேற இதில் நான் அபசகுணமாக பேசுறதுக்கு என்ன இருக்குது? பரவாயில்ல, அவள் என் மூஞ்சில் காரியே துப்புனாலும் இருக்கட்டும். நாளைக்கு இந்த கார்டு அவள் கையில் கொடுத்து என் மனசில் இருக்கிறத சொல்லத்தான் போகிறேன். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் என் லவ்வை புரிஞ்சுக்கிடாமலா போயிடுவா. நேற்று கூட என்னை பார்த்து எப்படி சிரிச்சா தெரியுமா? அவள் மனசுலேயே ஏதோ ஒரு இடத்துல நான் இருக்கம்ல கொஞ்சம், ஆனால் அதை வெளியே காட்ட மாட்டேக்கா. சரி, செருப்படியோ விளக்குமாரடியோ அது நாளைக்கு தான் தெரியும். பார்ப்போம், அதையும் பார்ப்போம். ஆமாம், நீ யாருக்கும் ப்ரப்போஸ் பண்ணலையில? அதை எப்படில பண்ணாமல் இருப்பேன்? நான் தான் வருஷம் ஒருத்திக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுவேனே. இந்த வருஷமும் பண்ணாமலா போயிடுவேன்? அடப்பாவி, நிஜமாக தான் சொல்கிறியா? அப்போ இந்த வருஷம் யாருக்குல ப்ரப்போஸ் பண்ண போகிறா? அது சர்ப்ரைஸ். அதை நாளைக்கு நீயே பார்த்து தெரிஞ்சுக்கிடுவா. என்னல பயங்கரமாக பில்டப் கொடுக்கா? சரி, அதை விடு. நான் வேற வந்த விஷயத்த பேசாமல் என்னத்தெல்லாமோ பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு அடுத்த வாரம் திருச்சியில் ஒரு ஸ்கூலில் மேட்ச் இருக்குன்னு சொன்னோம்ல, அதுக்கு ஒரு ஷூ வாங்கணும். போய் வாங்கிட்டு வந்துருமா? சரியில்ல. என்ன வீட்டில் தான் இருக்கியா? என்ன வளரு? என்னடி விஷயம்? காலையில் வரும்போதே அண்ணனை ஏலம் போட்டுட்டே வரா? அண்ணன்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மைனி. முக்கியமான விஷயமா? என்ன வளரு? நானும் அவையெல்லாம் சேர்ந்து புதுசாக ஒரு டெய்லர் கடை ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். அதுக்கு நம்ம ஒரு ஜங்ஷனில் ஒரு கடையும் பார்த்து வச்சுருக்கோம். மாத வாடகை 3000 ரூபா சொல்லியாவ. எப்படின்னே அதை பார்த்து பேசி முடிச்சிடலாமான்னு ஒரு வார்த்தை வாண்ட கேட்கலான்னு தான் வந்தேன். என்னது, வாடகைக்கு போயிருக்க போறியா? டெய்லர் கடைன்னு சொல்லியா? மாசம் 3000 வாடகை கொடுத்தா உனக்கு எப்படி கட்டுப்படியாகும்? முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறம் போக போக கடை டெவலப் ஆகிட்டுன்னு வை, வேற எல்லாம் சரியாயிரும். அதெல்லாம் ஒன்ன நீ வாடகைக்கு பார்க்கண்டா. அதான் நம்ம கடை 2 மெயின்ல இருக்குல்ல, அதுல ஒரு கடையை நீயே வச்சுக்க. வாடகைலாம் ஒன்றும் தரேன்டா. என்ன கடையை சொல்றிய? அதான் ராதா, ஜங்ஷன்ல 2 பெரிய கடை இருக்குல்ல, அதுல ஒன்னதான் சொல்லியே. ஏங்க, அது ரெண்டுல என்ன ஆல்ரெடி ஆள் இருக்குல்ல? அந்த ஜெராக்ஸ் கடைக்காரனை வேணா காலி பண்ண சொல்லிடலாம். அவனுக்கு என்ன பெரிய வருமானமா வருது? சும்மா தான் விரட்டிட்டு உட்காந்துருக்கான். எதுக்கு தெண்டமா 3000 ரூபா வாடகை வாங்கிக்கிட்டு? அது எப்படிங்க நம்ம காலி பண்ண சொல்ல முடியும்? ஏற்கனவே கடை வச்சிருக்கவனே. அதெல்லாம் நம்ம சொன்னா எல்லாம் கேட்பான். அவனே முன்னாடி ஒருக்கா சொன்னான் சீக்கிரமா காலி பண்ணணும்ட்டு. என்ன வேண்டானே, எனக்காண்டி நீ கடையில் இருக்கவில்லை விரட்டி விடாண்டானே. அது பெரிய பாவனே, அப்படி மட்டும் செய்யாத. இவ வேற, அவனே கொஞ்ச நாளா காலி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இருக்கான். ஆமாத்தே, நானும் ஜெராக்ஸ் எடுக்க போகும்போதெல்லாம் அவர் சொல்லுவாரு, கடை ஒன்றும் ஓட மாட்டேக்கு, சீக்கிரம் காலி பண்ணணும்னு. நீங்களே அதில் கடை வச்சுடுங்க தே, அப்படின்னா தான் நல்லா இருக்கும். எனக்கு மாடலாக ட்ரெஸ் எல்லாம் தைச்சு கொடுப்பியல்ல? கண்டிப்பா மக்களே, உனக்கு இல்லாத ட்ரெஸ்ஸா? என் பிள்ளைக்கு என்ன மாடல் வேணாலும் சொல்லு, அத்தையே சூப்பரா துணி அடிப்பேன். நான் தைச்சு தரேன் உனக்கு. ஐயா, ஜாலி ஜாலி. நான் நாளைக்கே அந்த கடைக்காரன்ட்ட பேசியேன். நீயும் உன் வீட்டுக்கார வீட்டு சொல்லி ஒரு நல்ல நாளா பார்த்து கடையை சீக்கிரமா திறங்க, சரியா? என்னே
இவ்வளோ பெரிய உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன்னே. எனக்காண்டி நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கிய. அதுக்காண்டி என் காலம் முழுக்க உங்கள் காலையே விழுந்து கிடப்பேனே. ஏட்டி எந்திரி, நீ என்ன பண்ணிட்டு இருக்கா? எந்திரி முதல்ல. இங்க பாரு, நீ தாய் தோப்பம் இல்லாத பிள்ளை. நான் தானே உன்னை பெத்த பிள்ளை மாதிரி பார்த்துக்கிடணும். இதை உன் வாயிலேருந்து கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே எனக்கு. இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டோம்னே. சரி சரி, இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்கா நீ? ஏதோ என்னால முடிஞ்ச சின்ன உதவி, இதுக்கு போய் இவ்வளோ பில்டப் கொடுத்துட்டு இருக்கா நீ? நீங்க 2 பேரும் சேர்ந்து கடையை நல்லபடியா நடத்தினா அதுவே சந்தோஷம். ஆ சரிண்ணே, அப்போ நான் வரட்ட மைனி. ஆ சரி. ஏங்க உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? யாராதா? மல்லி, அடுப்பங்கரையில போய் சோறு பொங்குதானே பாரு. பொங்குச்சுன்னா கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு மேலே போய் உட்காந்து படி, சரியா? ஆ சரிம்மா. ஆமா, யாரை கேட்டுட்டு இப்ப சும்மா அவளுக்கு கடையை தாராவாத்து கொடுக்குறிய? மாசம் மாசம் 3000 ரூபாய் வாடகை அழகு போல வந்துட்டு இருக்கோம். இப்ப வாடகை தரவனை விரட்டி விட்டுட்டு அவளுக்கு ஓசியில கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கிய? யாராதா? இப்ப இந்த 3000 ரூபாயில தான் நம்ம குறைஞ்சு போயிருவோமா? வேற எவளுக்குமா கொடுத்தேன்? என் கூட பிறந்த தங்கச்சிக்கு தானே. உன் தங்கச்சிக்கு மட்டும் எல்லாத்தையும் செய். கொஞ்சம் அசால்ட்டா இருந்தா போதும். சொத்துல பாதியும் உன் தங்கச்சி பேர்ல எழுதி வச்சாலும் வச்சிருவானி. கூட பிறந்த தங்கச்சியாவே இருந்தாலும் ஒரு கணக்கு தான். அந்த கடையை கட்டதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். இன்னைக்கு நீ ஈஸியா வாடகை ஒன்றும் இல்லாம அவ கையில தூக்கி கொடுத்தாச்சு. நாளைக்கு எனக்கு ஒரு பொட்ட பிள்ளை இருக்கா, அவளை கரைச்சே கண்டமானா? நீ சும்மா எல்லாத்தையும் அவளுக்கு ஓசிலே தூக்கி கொடுத்துரு. நான் உட்காந்து சரி சரின்னு பல்ல கட்டிட்டு இருக்கேன். யாராதா? நீயா இப்படி பேசியா? உனக்கு தான் என் தங்கச்சியை ரொம்ப பிடிக்கும்ல. பொல்லாத பாசம் எல்லாம் ஒரு அளவு தான். அவ என்ன என் கூட பிறந்தவளா? அவ யான் தங்கச்சி ராதா. அவளுக்குன்னு நம்மளை விட்ட வேற யார் இருக்கா? ஏன் அவ மாப்பிள்ளை உழைச்சி போட வேண்டியதானே அவளுக்கு? நம்ம தான் கிடைச்சமா அவளுக்கு? அவ கல்யாணத்துக்கு தான் 20 பவுன் நகையை போட்டு நல்லா ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கல, போதாதா? இனி அவ கதையை அவ பாப்பா. சும்மா பிள்ளை மாதிரி தொல்லை மாதிரின்னுட்டு எல்லாத்தையும் அவளுக்கே பண்ணிட்டு இருந்தா போதும். நம்ம கதையை பார்க்காண்டாமா? இந்த ஒரு கடையை கொடுக்கறதுல உனக்கு என்னட்டு இவ்வளோ பிரச்சனை? அவளும் நல்லா இருந்துட்டு போட்டுமே. எனக்கு தெரியாது நீ அவட்ட என்ன சொல்லி சமாளிப்பியோ. வாடகை தந்து கடையில இருப்பான மட்டும் இருக்கட்டு. அப்படி இல்லையா அந்த ஜெராக்ஸ் கடைக்காரனை காலி பண்ண விட மாட்டேனா. எப்படி சொல்லி சமாளிப்பீரோ சமாளிச்சுக்கிடுங்க, அவ்வளோதான். அடி பாவி, நீயும் கடைசியில எல்லாரையும் போலதானே காட்டிட்டா பத்தியா? மல்லி ஸ்கூலுக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படியாவது ஆதியை பார்த்து இந்த கிஃப்ட்டை கொடுத்துடணும். அவையெல்லாம் இன்னைக்கு கண்டிப்பாக நம்மகிட்ட லவ்வை சொல்லிடுவாவ. ஐயோ, அதை நினச்சாலே இப்போமே கை கால்லாம் நடுங்குது. காதலேனும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவி நான். அப்படியா? பரிச்சை எழுதிட்டியா? என்ன கொஞ்ச நேரத்தில் ரிசல்ட்டாக வந்துடும். அது வரைக்கும் பேசாம இரு. இப்போதாங்க காலையிலே வந்துட்டான் ஓட்டதுக்கு. ஆமா, என்ன இன்னைக்கு காலையில 8 மணிக்கே அதிசயமா ஸ்கூல்ல வந்து உட்கார்ந்திருக்கா? சும்மா தம்ல வந்தேன். நம்பிட்டோம். வேலண்டைன்ஸ் டே அதுவுமா காலையிலே வந்திருக்கானா ஏதோ இருக்கு. ஆமா, gift யாருக்கு? இன்னைக்கு நீ ப்ரப்போஸ் பண்ண போற பையனுக்கு தானே? போலாங்க. நடத்து நீ நடத்து. நீயா எவளுக்கோ ப்ரப்போஸ் பண்ணதுக்கு தானே இவ்வளவு சீக்கிரமா வந்திருக்கா? மூட்டு போ. நமக்கு இப்படி யார்கிட்டயும் போய் ப்ரப்போஸ் பண்ண பழக்கம்லாம் கிடையாதுமா. பிள்ளைகள் தான் என்னைய தேடி வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. மனசுல பெரிய உலக அலையன்னு நினைப்பு. இன்னைக்கு எத்தனை பேர் நமக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ண போறாங்களோ பாப்போம். நம்ம இருக்க அளவுக்கு எப்படியும் குறைஞ்சது ஒரு 10 பேராவது வந்து ப்ரப்போஸ் பண்ண மாட்டாங்க. பாப்போம்.